இப்பதான் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுமா சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றீங்க. அது சில சமயம் பலன் குடுக்குது, சில சமயம் பலன் குடுக்க மாட்டேங்குது. அதனால எங்க இருந்து எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நெறைய பேர் நெனைக்கிற மாதிரி ஜஸ்ட் டெக்னிக்ஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு வழிமுறை. சொல்லப்போனா அது ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோல உங்களுடைய கனவுகள் நிஜமாக நீங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த வழிமுறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா சொல்லியிருக்கேன். இதுல எந்த ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வணக்கம். நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்ஃபிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது உங்களுடைய மனசுல உருவாகிற கனவுகளை நிஜமாக்குற ப்ராசஸ் தான். அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்றதுன்றது எப்பவாவது நடக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது. நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஆனா இது அத்தனையையும் உங்களுக்கே தெரியாம முழு விழிப்பு நிலையில இல்லாம செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களுடைய கண்டிஷன்டு மைண்ட்ல இருந்து. பட் அப்படிலாம் இல்லாம உங்களுடைய ஃபுல் கான்ஷியஸ் மைண்டோட முழு விழிப்பு நிலையில இருந்து நீங்க விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கைய, ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ராடினரி லைஃப உங்களால உங்களுக்காக அமைச்சுக்க முடியும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ நாம 3 ஸ்டேஜஸா பிரிக்கலாம். அதுல முதல் ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷன், இரண்டாவது ஆக்ஷன், மூணாவது ரிசீவிங். இப்போ முதல் ஸ்டேஜான ப்ரிப்பரேஷன்ல இருக்க ஸ்டெப்பை பார்க்கலாம். நிறைய பேருக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்கும். ஆனா அந்த கனவுகள் கூடவே இதெல்லாம் எனக்கு நடக்குமா, என்னால இதை அடைய முடியுமா, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் எனக்கு நடந்தது இல்லையே அப்படின்னு நிறைய சந்தேகம், பயம், குழப்பம் இந்த மாதிரி பலவிதமான கலவையான உணர்வுகளும் சேர்ந்தே இருக்கும். ஆனா இந்த விஷயங்கள் அத்தனையும் குறைச்சு உங்களுடைய இன்னர் சிஸ்டம் ரெடியா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்ச அந்த லைஃபை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கான முதல் ஸ்டெப்பே கிளாரிட்டி கொண்டு வர்றதுதான். நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த நல்ல வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற தெளிவு உங்க மனசுல இருக்கணும். தெளிவுன்னு நான் சொல்றப்போ எனக்கு இத்தனை கோடி, இத்தனை லட்சம் வேணும் அப்படின்னு நியூமரிக்கலா சொல்ற அந்த தெளிவை பத்தி நான் சொல்லல. ஆனா என் வாழ்க்கை இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான ஒரு லைஃபை தான் நான் வாழ நினைக்கிறேன் அப்படின்றதன் மேல உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி இருக்கணும். நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எனக்கு என் லைஃப்ல இது வேணாம், இது வேணாம், இந்த பர்சன் என் லைஃப்ல இருக்க வேணாம் அப்படின்னு எதெல்லாம் வேணாம் அப்படிங்கறதுல தான் அவங்களுடைய தெளிவு இருக்கும். ஆனா நிஜமாவே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவங்களால சரியான பதில சொல்ல முடியாது. நீங்களும் அப்படி தெளிவில்லாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கண்டுபிடிங்க. ரெண்டாவது ஸ்டெப் மறைஞ்சிருக்கும் எதிர்ப்புகளை கண்டுபிடிங்க. நீங்க எப்பவும் உங்களுடைய கனவுகளுக்கான எதிர்ப்பு வெளி மனிதர்கள் கிட்ட இருந்தும் வெளியில இருந்து வர சூழ்நிலையும் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நிஜமாவே அந்த எதிர்ப்பானது உங்களுக்குள்ள இருந்துதான் ஃபர்ஸ்ட் வரும். உங்ககிட்டயே நேர்மையா இந்த சில கேள்விகளை கேட்டு பாருங்களேன். எனக்கு இந்த கனவு சாத்தியம் தானா, என்னால இது நிச்சயமா அடைய முடியுமா, இது எனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, இந்த கனவு தரக்கூடிய பொறுப்புகளை நான் ஏற்க தயாரா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஹானஸ்டா பதில் சொன்னீங்கனாலே தெரியும் உங்களுக்குள்ள எவ்வளவு எதிர்ப்புகள் இந்த கனவுக்கு எதிராக இருக்குன்னு. உதாரணத்துக்கு உங்க மனசுல உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த ப்ரொமோஷன் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் உங்களுடைய மனசே தான் உன்னால அந்த ப்ரொமோஷன் தரக்கூடிய பொறுப்புகளை எடுத்துக்க முடியுமா, பீப்புளை மேனேஜ் பண்ண முடியுமா, அதெல்லாம் உனக்கு சரியா வராதே அப்படின்ற எதிர்ப்பும் சேர்த்தே இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கையானது என்ன பண்ணும்னா உங்களுடைய அந்த ப்ரொமோஷன் கனவை நிஜமாக்க விடாது. இந்த நம்பிக்கைகளை மாத்தும் போதுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரவும் முடியும். அதுக்காக உடனடியா நீங்க இந்த நம்பிக்கையை அப்படியே மாத்தணுங்கிறது இல்ல. அட்லீஸ்ட் பீப்புளை மேனேஜ் பண்றதுக்கு நான் கத்துக்குவேன், எந்த ஒரு விஷயத்தையும் என்னால எளிதா கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்காவது முதல்ல நீங்க வரணும். அடுத்து ஸ்டெப் 3, உங்களுடைய கனவுகள் பாதுகாப்பானதா. உங்களுடைய ஆசைகள்ன்றது வெறுமன காத்துல கோட்டை கட்டுற விஷயம் கிடையாது. அந்த கனவை பத்தி யோசிக்கும் போதே உங்களுடைய மனசு, உடம்பு ரெண்டுமே சேஃபா ஃபீல் பண்ணுதா அப்படிங்கறத முதல்ல கவனிங்க. உதாரணத்துக்கு நீங்க மேல் மனசுல
நான் அதிகமா பணம் சம்பாதிக்கணும், பெரும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள் மனசானது பணம் சம்பாதிக்கிறதுனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். பணம் சம்பாதிக்கிறதுல இறங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதிக்கு இடமே இருக்காது. அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தது அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி அந்த கனவ சேஃபா ஃபீல் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்க மனசு என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த கனவ தவிர்க்க தான் விரும்பும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு Instagramல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். ஆனா, இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளேயே நம்ம ஒருவேளை நாளைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, அதன் மூலமா நம்மளுக்கு நெறைய ஆபத்துகள் வரலாமே! அது சேஃப் தானா? அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க Instagramல ரீல் போடுறதுக்கு தயங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு, நாளைக்குன்னு அத தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய மனசானது ஃபேமஸ் ஆகுற அந்த விஷயத்த சேஃபா ஃபீல் பண்ணாதது தான். அதனால எடுத்த உடனே அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவ கொண்டு போய் உங்க மனசு கிட்ட குடுக்காம, இன்னைக்கு நான் ஒரு ரீல என்னுடைய Instagram ஃபீட்ல போஸ்ட் பண்ண போறேன். என்னால கேமரா முன்னாடி கம்ஃபர்டபுளா நின்னு பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸா எடுத்துட்டு போங்க. அப்படி நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்க மனசு மெல்ல மெல்ல அந்த ஒவ்வொரு அடிக்கும் பழக்கப்பட தொடங்கும். ஸ்டெப் 4 ஐடென்டிட்டி அலைன்மென்ட். ஒரு கனவ ஜஸ்ட் மைண்ட்லயே நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த கனவ அடைஞ்ச ஒரு நபரா இன்னைக்கு நீங்க வாழத் தொடங்கணும். உண்மையாவே நீங்க ஆசைப்படுற அந்த வாழ்க்கைய இன்னைக்கு யார் வாழ்ந்துட்டு இருக்காங்க? அந்த நபருடைய குணாதிசயங்கள் என்னென்ன? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஃபிட்டான பாடி வேணும் அப்படின்னா, ஒரு ஹெல்தியான பெர்சன் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாரு? அவருக்கு எது பிரையாரிட்டி? நல்ல ஒரு ஹெல்தியான சாப்பாடு, தினசரி எக்ஸர்சைஸ், நல்ல ஒரு சந்தோஷமான மைண்ட் செட். இது எல்லாமே அவர் முக்கியமான விஷயங்களா கருதுவாரு. அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கணும். நாளைக்கே ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா நான் ஆகணும் அப்படின்னு நீங்க கனவு கண்டீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் எப்படி முடிவுகளை எடுப்பாரு? ஒவ்வொரு நாளும் அவருடைய தொழிலுக்காக அவர் எப்படி உழைப்பாரு? என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருந்து அவர் டெசிஷன்ஸ எடுப்பாரு? இந்த மாதிரி உங்களுடைய ஃபியூச்சர் வெர்ஷன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கே கண்டுபிடிங்க. அந்த பெர்சனா இன்னைக்கே நடந்துக்கவும் ஆரம்பிங்க. இத உங்களுக்கு ஈஸியா சாத்தியப்படுத்துறதுக்காக நான் நம்ம சேனல்லயே சூப்பர் ஷேர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அத பாருங்க. அதுல சொல்லியிருக்கிற விஷயத்த கடைபிடிக்கும் போது இந்த ஐடென்டிட்டி அலைன்மென்ட்ங்கிறது உங்களுக்கு எளிதா வரும். நாம இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அது எப்படா நடக்கும் அப்படின்னு வெறுமனே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்பாடு. அலைன்ட் ஆக்ஷன நீங்க அங்க எடுக்க ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 5 தினசரி ஆக்ஷன் எடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க கனவு கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்ன சின்ன செயலாவது செய்ய ஆரம்பிங்க. இந்த செயலை எந்த இடத்துல இருந்து செய்யணும்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல பார்த்த மாதிரி அந்த கனவு அடைஞ்ச அந்த நபரா இருந்து அந்த செயலை செய்ய தொடங்குங்க. நீங்க கனவு காண்ற நபர் ஒரு கான்பிடென்ட் பர்சன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த கான்பிடென்ட் பர்சன் மனநிலையில இருந்து ஒரு செயலை செய்யுங்க. ஆபீஸ் மீட்டிங்ல ஒரு நல்ல ஐடியா தோணுதா? யார் நம்மள கவனிப்பாங்க? சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்களோ? அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் விட்டு உதறிட்டு அந்த ஐடியாவை தைரியமா சொல்லுங்க. யாராவது உங்களுடைய ஐடியாவை கேலி பண்ணாலும் அதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபியூச்சர் வெர்ஷன் பணத்தை சரியா மேனேஜ் பண்ணக்கூடியவர் அப்படின்னா, இன்னைக்கே உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியா ட்ராக் பண்ண தொடங்குங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸை ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சீங்கன்னா கூட போதும். 6வது ஸ்டெப் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டில இருந்து வெளியே வாங்க. மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நம்மளுடைய எனர்ஜி. நம்மளுடைய எனர்ஜியை நம்ம எந்த அளவுக்கு சரியா மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு எளிதா நம்மளுடைய கனவுகளை நம்ம கிட்ட இருக்கலாம். நான் இப்படி சொல்றப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனர்ஜியை சரியா மெயின்டைன் பண்ணணும்னா எப்பவுமே நான் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய எனர்ஜி டவுன் ஆயிட்டாலோ, நெகட்டிவ் திங்கிங்னால அவங்க சூழப்பட்டாலோ, என்னுடைய கனவுக்கு எதிரா நான் போயிட்டேன், இனிமே என்னுடைய கனவுகள் சாத்தியமே கிடையாது அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இப்படி நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எமோஷனல் ஸ்டெபிலிட்டின்னு நான் சொல்றப்போ எப்பவுமே நீங்க ஸ்டேபிளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா 1-2 நாள் நீங்க நெகட்டிவிட்டிக்குள்ள போனாலும் திரும்பவும் உங்களுடைய ஹை எனர்ஜி ஸ்டேட்டை கொண்டு வாங்க. ஒரு நாள் 2 நாள் இருக்கிற உங்களுடைய மூட் ஸ்டேட்டுங்கிறது உங்களுடைய மொத்த கனவையும் சிதைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. இந்த ஸ்டெபிலிட்டியை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் ஹீலிங், மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். நம்மளுடைய சேனல்லே நான் ஹீலிங் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டா நிச்சயமா அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. ஸ்டெப் 7 மற்றவங்க கூட கம்பேர் பண்றதையும் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதையும் நிறுத்துங்க. உங்களுடைய அலைன்மெண்ட்டை கெடுக்கிற முதல் விஷயமே இந்த கம்பேரிசன் தான். நீங்க உங்களுடைய கனவு வாழ்க்கையை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல மற்றவங்களை பார்த்து ஐயோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, இவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு, ஒண்ணுமே செய்யாம இவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க மற்றவங்க கூட உங்களுடைய growth கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு எதிர் திசையில போறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருடைய பயணமும் வேற, அவங்களுக்கான டைம்
டைம் லைனும் வேற. சோ அது கூட உங்கள கம்பேர் பண்ணிக்கிறதுங்கிறது சரியான ஒரு கம்பேரிசனாவே இருக்காது. நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய ஒரே நபர் நேற்றைய நீங்க தான். நேத்தைக்கு நான் இருந்தத விட இன்னைக்கு பெட்டரா இருக்கேனா? நேத்தைக்கு இருந்த என்னுடைய லைஃப விட இன்னைக்கு என் லைஃப் பெட்டரா இருக்கா? இத மட்டும் தான் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணுமே தவிர, வேற யாருடைய லைஃபையும் உங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்து 3வது ஸ்டேஜ்க்கு போகலாம். இதுதான் ரிசீவிங். நம்ம கனவு எதுன்னு சரியா தீர்மானிச்சாச்சு. அதுக்கான சரியான செயல்களையும் எடுத்தாச்சு. அடுத்தது தானாவே இந்த பிரபஞ்சமானது அந்த கனவ நம்மளுக்கு எப்படியும் கொண்டு வந்து குடுக்கும். அதுதான் இந்த ரிசீவிங் ஸ்டேஜ். நெறைய பேரு இந்த ஸ்டேஜ்ல தான் சொதப்பி அவங்களுடைய மொத்த கனவையும் கெடுத்துருவாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்டேஜ நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். ஸ்டெப் 8 சின்ன வெற்றிகள கொண்டாடுங்க. நீங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு 1000 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஆனா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எங்கேயோ இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு அதுக்காக மனசு உடைஞ்சு போகாம, அந்த 1000 ஃபாலோவர்ஸ்க்காக சந்தோஷப்படுங்க. அந்த வெற்றியை கொண்டாடுங்க. நீங்க கொண்டாட அந்த வெற்றிகள் மென்மேலும் பெருகும். அதே போல ஒரு கோல் அடைஞ்ச உடனே அடுத்த கோல்னு அடுத்தடுத்து தாவிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணவும் செய்யாதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் மென்மேலும் முன்னேற்றத்தை நோக்கி போய்க்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஸ்டெப் 9 முடிவை பத்தின பதட்டத்துல இருந்து வெளியேறுங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை ஸ்டெப்ஸையும் சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை ஒவ்வொரு நிமிஷமும் செக் பண்ணிட்டே இருக்காதீங்க. எப்போ என்னுடைய கனவு நடக்கும், நான் இதெல்லாம் பண்ணிட்டேனே, இன்னைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு திரும்ப திரும்ப செக் பண்ற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு முறை உங்க கனவுகள் நடந்துருச்சான்னு செக் பண்ண உங்க கனவுகளுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டிக்கிட்டே போறீங்க. இது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை தாமதமாக்கும், சம்டைம்ஸ் நடக்க விடாமையும் தடுத்துரும். ஸ்டெப் 10 பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் இந்த வீடியோல சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டெப் 10 யூனிவர்ஸோடைய டைமிங்க நம்புங்க. நிறைய பேருக்கு கனவுகள்னு வந்துட்டாலே பொறுமை இருக்கிறதே கிடையாது. மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்னாலே உடனடியே ஏதோ ஜீனி மாதிரி இந்த யூனிவர்ஸ் அவங்க கேட்டதை அவங்க கைகள்ல கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு கனவும் கணிஞ்சு நம்ம கை வந்து சேர்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இதுதான் டிவைன் டைமிங்னு சொல்லுவாங்க. அந்த காலம் வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். சரியான ஒருங்கிணைப்போட ஒருத்தர் ஒரு கனவுக்காக ஆசைப்படும் போது இந்த பிரபஞ்சம் கட்டாயம் அவங்க கிட்ட கொண்டு வந்து அந்த கனவை சேர்க்கும். ஆனா அதை அப்படி கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு யூனிவர்ஸ் மேல முழு நம்பிக்கையும் வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படி இல்லாம ஒவ்வொரு நாளையும் புலம்பலோட இது வேலைக்காவாது, அது வேலைக்காவல, நான் என்ன பண்ணியும் எனக்கு மட்டும் இந்த துரதிருஷ்டமான நிலைமை மாறவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கனவுடைய வருகையை தாமதப்படுத்துறீங்க. அது வந்து உங்களை சேர விடாம கதவை சாத்திக்கிறீங்க. இங்கதான் நமக்கு கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த பொறுமையை நம்ம கிட்ட கொண்டு வரணும்னா நம்மளுடைய கனவுகளை ஏற்கனவே அடைஞ்சிட்ட நிலையில இருந்து நம்ம வாழ தொடங்கணும். அப்படி வாழும்போது நிச்சயமா நமக்குள்ள என்னவாகும்னா நன்றி உணர்வு பெருக்கெடுக்கும். எங்க நன்றி உணர்வு இருக்கோ அங்கேயே அவநம்பிக்கை இருக்க முடியாது. இதுல ஏதாவது ஒரு ஃபீலிங் தான் ஒரு டைம்ல இருக்க முடியும். அதனால அவசியம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவை அடைஞ்சிட்டதா இன்னைக்கே நினைச்ச அந்த பிரபஞ்சத்துக்கு தினசரி நன்றி சொல்லுங்க. இந்த 10 ஸ்டெப்ஸையும் ஒருத்தர் சரியான மைண்ட் செட்டோட ஃபுல் டெடிகேஷனோட கடைபிடிச்சார் அப்படின்னு சொன்னா அவருடைய கனவுகள் நிச்சயம் மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க எந்த கனவை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவர் கூட நிச்சயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் செய்யுங்க. பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க.